ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ஒரு சூப்பரான வெஜ் லஞ்ச் மெனு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி செஞ்சுருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாதம், கத்தரிக்காய் சாம்பார், ரசம், தயிர், புடலங்காய் கூட்டு, உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் வறுவல், வெண்டைக்காய் மண்டி, அப்பளம், வடை, சேமியா பால் பாயசம் செஞ்சுருக்கேன். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சாம்பார் செஞ்சுக்கலாம். சாம்பார் செய்கிறதுக்கு மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவு துவரம் பருப்பை தண்ணியில் 2 முறை நல்லா கழுவிட்டு அது கூட 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்து 2 கப் தண்ணி ஊற்றி குக்கரில் 4 விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பை ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா மசிச்சதுக்கு அப்புறமா இதில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு 8 சின்ன வெங்காயத்தை 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளியை ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2யும் இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கத்திரிக்காய் சாம்பார் தான் செய்ய போகிறேன். ஒரு 1/4 கிலோ அளவு கத்திரிக்காவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. காய் ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதில் 2 டீஸ்பூன் அளவு சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். சாம்பார் தூள் சேர்த்து கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு காய் நல்லா வேகணும். அதுக்கு இன்னொரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கலாம். காய் வெந்ததுக்கு அப்புறமா தான் புளி தண்ணி சேர்க்கணும். இப்போ நமக்கு காய் நல்லா வெந்துருச்சு. ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளியை 1/2 கப் அளவு தண்ணியில் 15 நிமிஷம் முன்னாடியே ஊற வச்சு புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை இதில் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். புளியோட பச்சை வாசனை சுத்தமாக போனதுக்கப்புறமா நம்ம இந்த சாம்பாரை ஸ்டவ்லேருந்து கீழே இறக்கி வச்சுட்டு ஒரு சின்ன பேனில் 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சூடுபடுத்திட்டு அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 3 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டு இந்த தாளிப்பை சாம்பாரில் சேர்த்துக்கலாம். தாளிப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம ரசம் செஞ்சுக்கலாம். ரசம் வைக்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் அளவு மிளகு, 1 டீஸ்பூன் அளவு சீரகம், ஒரு 8 பல்லு பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வச்சுருக்கேன். இதை இப்போது கொஞ்சம் கொரகொரப்பாக இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளியை ஒரு 1/2 கப் அளவு தண்ணியில் 15 நிமிஷம் ஊற வச்சு அந்த புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த புளி தண்ணியில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கையில் நல்லா மசிச்சுட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மிளகு, ஜீரகம், பூண்டு அதெல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூட இன்னும் 1 கப் அளவு தண்ணி சேர்த்து ரெடியாக வச்சுக்கலாம். ரசம் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சூடுபடுத்திட்டு அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 வரமிளகாய் 2 பிச்சுட்டு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ரசத்தை உள்ளே சேர்த்துக்கலாம். இது கூட ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. 3 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நம்மளுக்கு ரசத்தில் இந்த மாதிரி நுரை கூட்டி வருது. ரசம் கொதிச்சிடக்கூடாது, கொதிச்சிருச்சுன்னா டேஸ்ட் இருக்காது. இந்த மாதிரி நுரை வரும்போதே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு சூப்பரான ரசம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் மசாலா செஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சூடுபடுத்திட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டு
2 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/4 இன்ச் அளவு இஞ்சி, ஒரு 5 பல்லு பூண்டை கல் உரலில் இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இடிச்சிட்டு சேர்க்கும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதை இப்போ ஒரு 3 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிட்டு வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது கூட மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்ததுக்கு அப்புறமா 4 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவரில் பாதி மட்டும் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் 10 நிமிஷம் முன்னாடியே போட்டு வச்சுருந்தேன். அந்த காலிஃப்ளவரையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா 1/8 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், காரத்துக்கு 1 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா இதில் ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதை ஒரு மூடி போட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்மளுக்கு காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இந்த நேரத்தில் இதை ஓப்பன்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா மசாலா எல்லாமே சேர்ந்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்பவே டேஸ்டான காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம புடலங்காய் கூட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு குக்கரில் 1/4 கப் அளவு கடலைப்பருப்பை தண்ணியில் ஒரு 15 நிமிஷம் முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். அந்த கடலைப்பருப்பை மட்டும் இந்த குக்கரில் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 150 கிராம் அளவு புடலங்காயை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது மூழ்கிற அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து அதிகமாக சேர்த்துட வேண்டாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு ப்ரெஷர் குக்கரில் மீடியம் ஹீட்டில் ஒரு விசில் வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கூட்டு செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சூடுபடுத்திட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது கூட 4 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தையும் பூண்டையும் ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது இப்போது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சுருக்கிற அந்த புடலங்காயும் கடலைப்பருப்பையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா இதில் 1/4 கப் அளவு துருவின தேங்காய், ஒரு பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் சீரகத்தை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி வச்சுருக்கேன். இந்த விழுதை இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் விழுது சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதிச்சா போதும். இதில் இப்போது ஒரு பிஞ்ச் அளவு மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான புடலங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வெண்டைக்காய் மண்டி செஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சூடுபடுத்திட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிக்கலாம். காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாயை இடையில கீறிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இது கூட 2 வரமிளகாயை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இதில் இப்போது 4 பல்லு பூண்டை கல் உரலில் இந்த மாதிரி இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். பூண்டை இந்த மாதிரி இடிச்சிட்டு சேர்க்கும்போது ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ஒரு 30 செகண்ட் மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம்.
இதில் இப்போது ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தை சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு 200 கிராம் அளவு வெண்டைக்காயை கழுவிட்டு ஒரு துணி வச்சு நல்லா துடைச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெண்டைக்காய் மண்டிக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு சின்ன தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம இதில் புளி வேறு சேர்ப்போம், அதனால் தக்காளி அளவாகவே சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளியை 1/2 கப் அளவு தண்ணியில் ஒரு 15 நிமிஷம் முன்னாடியே ஊற வச்சு புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். இது கூட இன்னும் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு மூடி போட்டு மீடியம் ஹீட்டில் 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். இப்போ நமக்கு வெண்டைக்காய் நல்லா வெந்துருச்சு. கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கணும். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான வெண்டைக்காய் மண்டி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வடை செஞ்சுக்கலாம். வடை செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு உளுந்த தண்ணியில் நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணியில் ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இந்த உளுந்தை ஒரு கிரைண்டரில் சேர்த்து மாவு அரைச்சிக்கலாம். கிரைண்டரில் சேர்த்து அரைக்கும் போது நல்லா ஃப்ளஃபியாக கிடைக்கும். மாவு அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி தெளிச்சுக்கணும், அதுவும் தேவைப்பட்டால் மட்டும்தான் தெளிச்சுக்கணும். வடை மாவு இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு ஒரு 20 நிமிஷம் ஆச்சு எனக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மாவை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இதில் இப்போது ஒரு பச்சை மிளகாயை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சியை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் மிளகு, 3/4 டீஸ்பூன் அளவு சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லியை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். வடைக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வடை மாவு ரெடி ஆயிடுச்சு. வடை போடுறதுக்கு கடாயில் நல்லா எண்ணெய் சூடுபடுத்திட்டு உங்கள் கைகளை தண்ணியில் நனைச்சிட்டு வடை மாவு எடுத்து வடை தட்டிக்கலாம். வடை ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா 2வது சைடு திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு சூப்பரான ஃப்ளஃபியான உளுந்த வடை ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி சேமியா பால் பாயாசம் செஞ்சுருக்கேன். இந்த ரெசிபி 2 நாளைக்கு முன்னாடி தான் நம்மளோட கிச்சனில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த ரெசிபியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா செக் பண்ணி பாருங்கள். சேமியா பால் பாயாசம் எவ்வளோ நேரம் ஆனாலும் கெட்டியாகாமல் இருக்கிறதுக்கான டிப்ஸ் எல்லாம் அதில் இருக்குது. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி வெஜ் லஞ்ச் மெனு நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்துஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.